வணக்கம். ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமண மையத்தின் சார்பாக அன்பான இனிய வணக்கங்கள். தொலைபேசி எண் 9952374078. எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்பதே எங்களின் தாரக மந்திரம். இன்று நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், கரணங்கள். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ராசி, நட்சத்திரம், லக்கணம், திதி, யோகம், நமயோகங்கள் என்று பலவிதம் இருக்கும். அதில் கரணங்கள் என்று ஒரு வகை உண்டு. கரணங்கள் மொத்தம் 12. பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்திரை, சகுனி, சதுர்ப்பதம், நாகவம், கிம்ஸ்துக்னம், விஷ்டி என்று 12 கரணங்கள் உண்டன. முதலில் நீங்கள் எந்த கர்ணத்தில் பிறந்து உள்ளீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கர்ணத்திற்கும் உரிய கர்ணநாதன் யார், அவர்களுக்கு உரிய மிருகம் எது, அவர்களுக்குரிய கோவில் எங்குள்ளது, அவரை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்ப்போம். கரணங்கள் ஜாதகருக்கு உயிர் போன்றது. அனைத்து கிரக நிலைகள் சரியில்லாமல் போனாலும் கர்ணநாதன் கால்களை பிடித்தால் தொட்டது எல்லாம் துலங்கும். நிம்மதியாக வாழலாம், வாழ்க்கையில் வெற்றியும் பெறலாம். முதலில் பார்க்க இருக்கும் கரணம் பவம். இந்த கரணத்தில் நீங்கள் பிறந்து இருந்தால் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள 90% கோவில்கள் இந்த பவம் கரணத்தில்தான் துவங்கப்பட்டன. நீங்கள் பவம் கரணத்தில் பிறந்து இருந்தால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். வணங்க வேண்டிய இறைவன் முருகப்பெருமான். செல்ல வேண்டிய திருத்தலம் நாமக்கல் நரசிம்மர் கோயில். கர்ணநாதன் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் ஜாதகருக்கு பல மடங்கு நன்மையை தருவார். அவரே கர்ணநாதன் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் கூட அவரை வணங்கினால் நன்மையே செய்வார். மீண்டும் அடுத்த ஒரு கர்ணத்தில் சந்திப்போம். மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை. வளத்துடன் வாழ்க.